ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த பாடி கார்டு சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எதிரிகளும் பார்த்திருந்தோம்னா, இந்த பிரசிடென்ட் 16 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் கொரியாவோட சப்மரைன் சவுத் கொரியாவோட எல்லைக்குள்ள வந்துட்டு போகணும். அப்படி வந்துட்டு போனாதான் சவுத் கொரியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து ஹெலிகாப்டரை வாங்குவாங்கன்ற பிளான அவர் கூட ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. கண்டிப்பா அந்த நார்த் கொரியாவோட சப்மரைன் வந்துட்டு மட்டும் தான் போகணும், யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் பிரசிடென்ட் வச்சிருப்பாரு. ஆனா இந்த வில்லன் வந்து பிளான் பண்ணி அங்க ஒரு அட்டாக்கே ஏற்பாடு பண்ணி இருந்திருப்பான். இப்போ பிரசன்ட்ல அந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரணும் பிரசிடென்ட் நினைக்கிறதுனால பிரசிடென்ட கொன்னாதான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்க வில்லன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் சீஃபோட வீட்டுக்கு போன ஹங்டே பிரசிடென்டோட செக்யூரிட்டி சர்வீஸ் டீம்ல சீஃப் மட்டும் இல்ல இன்னொரு ஆளும் பிரசிடென்ட கொலை பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஹங்டேவும் கண்டுபிடிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓபன் பண்ணா நம்ம ஏஜென்ட் லீசா வந்து அந்த லேக் ஹவுஸ்க்கு தான் போயிருக்காங்க. இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஆபீசர் சொல்லிருப்பாரு இல்லையா, அப்போ அங்க இருந்த ஏஜென்ட் எல்லாருமே வந்து கன் ஷாட் நடந்த சமயத்துல டென்னிஸ் கோர்ட்டோட கேட்டு க்ளோஸ் ஆயிருந்ததுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சோ அதை செக் பண்றதுக்காக தான் லீசா அந்த இடத்துக்கு போயிருக்கா. அவ அங்க போய் பாக்குறான். அவளுக்கு எதுவும் டவுட்டா இருக்கு, சந்தேகமா இருக்கு. அப்ப வந்து என்ன பண்றான்னா அந்த கேட்டை ஓபன் பண்ணிட்டு அவளோட போன்ல டைமர் ஆன் பண்ணிட்டு இங்க இருந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற செக்யூரிட்டி சீஃபோட ரூமோட ஜன்னலுக்கு வேகமா ஓடி போறா. ஓடி போய் ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு டைமரை பார்த்தா 7 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு பொண்ணா எனக்கு ஃபுல் ஸ்பீட்ல இங்க ஓடி வர்றதுக்கு 7 நிமிஷம் ஆயிருக்கு. ஒருவேளை சீஃப் இதை செஞ்சிருந்தாலுமே அவருக்கு 5 நிமிஷம் வச்சுக்கிட்டாலுமே இங்க வரும்போது ஹெவியா பிரீத் ஆகுது. அதனால கண்டிப்பா ஷூட் பண்ணிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த கேட்டை வந்து பவர் கட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. பவர் கட் ஆனதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணிட்டு இங்க ஓடி வந்து ஷூட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா பவர் கட் ஆனதும் கன் ஷாட் நடந்ததும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல நடந்ததுனால சீஃப் மட்டும் தனியா இதை செஞ்சிருக்க முடியாது. யாரோ ஒருத்தங்க கேட்டை ஓபன் பண்ணிருக்காங்க, இங்க சீஃப் ஷூட் பண்ணிருக்காரு. இவர் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க நின்னுட்டு இருந்தவங்க கேட்டை க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இங்க லீசா கெஸ் பண்ற. அதே சமயம் அங்க பிரசிடென்ட் மீட்டிங்க முடிச்சுட்டு அவரு செக்யூரிட்டி டீமோட வந்துட்டு இருக்காரு இல்லையா, அப்ப அவர் மினிஸ்டர் ஷின் கிட்ட சொல்றாரு, நீ இந்த அசாசினேஷன் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஏதோ ஒரு டீம் ரெடி பண்ணிருக்கேன்னு சொன்ன இல்லையா, அந்த டீம் வந்து முழுசா கலைச்சிரு. அந்த டீம்ல இருக்க யாருமே எனக்கு வேண்டாம். இந்த நேஷனல் போலீஸ் ஏஜென்சியோ இன்டெலிஜென்ஸோ யாருமே எனக்கு வேண்டாம். நமக்கு நம்பிக்கைக்குரிய ப்ராசிக்யூட்டர்ஸா பார்த்து போடு. அவங்க யாருமே இந்த அரசியல் வட்டாரத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்றது கண்டிஷனையும் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லி மினிஸ்டர் ஷின்னும் சொல்லிடுறாரு. அந்த சமயத்துல இங்க லீசா வந்து இந்த விஷயத்தை எப்படியாவது மினிஸ்டர் ஷின் கிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவருக்கு கால் போகவே மாட்டேங்குது. இங்க மினிஸ்டர் ஷின்னும் பிரசிடென்ட் லிப்ட்ல அனுப்பி விடுறாரு. அவர் கூடவே அவரோட செக்யூரிட்டி டீமும் உள்ள போயிடுறாங்களா. அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவர் போன் எடுத்து பாக்குறாரு. ஆனா போன் சுத்தமா டெட் ஆகி போயிருக்குது. அப்ப அங்க இருக்க எஸ்கா டீம் லீடர் தான் சொல்றாரு, பிரசிடென்ட் பக்கத்துல எந்த போனும் வேலை செய்யாது அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இதே சமயம் ஹங்டேவும் அவனோட ஃப்ரெண்ட் அங்க எஸ்கா டீம்ல ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி பாக்குறான். அவன் எடுத்து பாக்குறான், ஹங்டே கிட்ட இருந்து கால் வருதுன்னு தெரியுது. ஆனா கால் அட்டன் பண்ணாம கட் பண்ணிட்டு உள்ள வச்சுக்கிறான். இங்க லெப்ட்ல காமிச்சா பிரசிடென்ட சுத்தி அந்த செக்யூரிட்டி ஏஜென்ட் எல்லாம் இருக்காங்க. சோ யாரு இதுல பிரசிடென்ட கொலை பண்ண பாக்குறாங்கன்னு தெரியல. எல்லாரோட லுக்குமே ஒரு மாதிரி டெரராவே இருக்கு. ஹங்டே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் எடுக்க மாட்டேங்கிறானா. அப்பதான் அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோல செக்யூரிட்டி சீஃப் மிலிட்டரி சோல்ஜரா இருக்கார் இல்லையா, அவருக்கு பக்கத்திலேயே இருக்கிற இன்னொரு சோல்ஜர் வந்து வேற யாரும் இல்ல, கூடவே அவனோட டீம்ல யுன்ஜே இருப்பான் இல்லையா, அவன் தான் அந்த டைம்ல சீஃப் கூட மிலிட்டரி சோல்ஜரா இருந்திருக்கான். இப்ப அந்த யுன்ஜேவை காமிக்கிறாங்க. அவன் லிப்ட்ல பிரசிடென்ட்க்கு பக்கத்துல தான் இருக்கான். அவனுடைய கை இடுப்புல இருக்கிற கன்னுக்கே தான் போகுது. ஏன்னா முன்னாடி ரிஃப்ளெக்ஷன்ல வேற பிரசிடென்டோட முகம் தெரியுதா, அதை பார்க்க அவனுக்கு இன்னமும் கோவம் அதிகமாயிட்டே இருக்குது. கரெக்டா அந்த டைம்ல வேற லிப்ட் ரிப்பேர் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆயிடுதா. ஸ்டாப் ஆகி பவரும் வேற கட் ஆயிடுதா. இதுதான் சமயம் சொல்லிட்டு அவன் டக்குன்னு கன் எடுத்து பிரசிடென்ட் வந்து ஷூட் பண்றான். அவன் ஷூட் பண்றதுக்குள்ளேயே மத்த ஏஜென்ட் எல்லாம் வந்து அவனை தடுத்து நிறுத்திடுறாங்க, பிடிச்சிடுறாங்க. அங்க ஒரு பெரிய கலவரமே நடக்குது. ஆனா அவனும் அப்பயும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்க ஷூட் பண்ற சத்தம் அங்க மீட்டிங் ரூம்ல இருக்கிற வில்லனோட டீமுக்கும் கேக்குது. அதுக்குள்ள வந்து எஸ்கார்ட் டீமும் ஸ்னைப்பர் டீமும் எல்லாரும் ஓடி வந்து லிப்ட் ஓபன் பண்ணிடுறாங்க. பிரசிடென்ட சேஃபா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க இவன் மாட்டிக்கிட்டாங்கிற கவலையை விட பிரசிடென்ட் தப்பிச்சு போயிட்டாருங்கிறது தான் அவனுக்கு பெரிய கவலையா இருக்குது. கத்திக்கிட்டு இருக்கான், என்ன விடுங்க நான் அவனை கொல்லணும், என்ன விடுங்க நான் அவனை கொல்லணும்னு கத்திக்கிட்டு இருக்கான். சோ யுன்ஜே மாட்டிக்கிட்டான், பிரசிடென்ட் எஸ்கேப் ஆயிட்டாருங்கிற விஷயம் வில்லனோட டீமுக்கு வருது. யுன்ஜே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவன் கண்டிப்பா வாயை திறந்து எதுவும் பேசிட மாட்டான் அப்படின்ற மாதிரி பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு. அவன் வாயை திறந்து பேச மாட்டான், ஆனா நாம அவனை யூஸ் பண்ணிக்கிட்டோங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா எல்லாமே தலைகீழ மாறிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் ஹங்டேக்கும் அவனோட ஃப்ரெண்டு சொல்லிடுறான், இந்த மாதிரி யுன்ஜேவை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹங்டேக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்போ ஹங்டே அங்க டேபிள் கடையில ஏதோ பேப்பர் இருக்கிறத கவனிக்கிறான். அதை போய் எடுத்து பார்த்தா அது கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட் 98ன்னு போட்டிருக்குது. அவங்க அப்பா இறந்ததுல இருந்தே அவன் இதை தானே தேடிட்டு இருந்திருப்பான். இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த ப்ராசிக்யூட்டரோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுல இருந்து மக்கள் எல்லாம் பிரசிடென்ட் மேல அதிருப்தியில இருக்காங்க, பயங்கரமான கோவத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பிரசிடென்ட் அவரோட செக்யூரிட்டி டீமோட ப்ளூ ஹவுஸ்க்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அவர் போற வழியில எல்லாம் மக்கள் நிறைய கோஷம் போடுறாங்க, அவருக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவர் போற வழியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா. பிரசிடென்டோட கார் அந்த பக்கம் வர்றதை கவனிச்சோன்னா போய் காரை மறிச்சிட்டு கார்ல எல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா
செக்யூரிட்டி டீம் போலீஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு பிரசிடென்ட் ப்ளூ ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் குழப்பத்துல இருக்காங்க. ஆளாளுக்கு என்னென்னமோ ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரசிடென்ட் அவங்களை கூப்பிட்டு உடனே ப்ளூ ஹவுஸ்ல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா பிரசிடென்ட் நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் இன்ஃபர்மேஷனும் இல்ல, நம்ம எப்படி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் தேவையே இல்ல, உடனே பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. எமர்ஜென்சி பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் போகுது. உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறதுக்காக மினிஸ்டர் ஷின் தான் போறாரு. அங்க போனா பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாரும் ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் உண்மையா, ஃபால்கனுக்கும் பிரசிடென்ட்க்கும் சம்பந்தம் இருக்கா, 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த என்ஜின் இன்சிடென்ட் பிரசிடென்ட் தான் பண்ணாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மினிஸ்டர் ஷின் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் சாய் வெளியிட்ட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னால மக்களுக்கு நிறைய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும், மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும். அதுக்காக நாங்க வருத்தப்படுறோம், மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த விஷயத்துல இருக்கிற உண்மையை வெளியில கொண்டு வரதுக்காக இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு முழு ஒத்துழைப்பு தரதா பிரசிடென்ட் வாக்கு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நேத்து நைட்டு பிரசிடென்ட் அவரோட பிரைவேட் வில்லாவில இருக்கும் போது அங்க யாரோ இஎம்பி பாம்பு வச்சிருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மிகப்பெரிய பவர் பிளாக் ஏற்பட்டு இருக்கு. அந்த டைம்ல யாரோ பிரசிடென்ட்ட கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. 3 கன் ஃபயர் பண்ணிருக்காங்க. இதுல அவர் கூட இருந்த செக்யூரிட்டி ஏஜென்ட் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த பவர் பிளாக்னால 3 பேர் இறந்து போயிருக்காங்க, 30 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாரு. இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இவ்வளவு நேரம் பிரசிடென்ட்க்கு எதிராக கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த பிரஸ் பீப்புள் கூட பிரசிடென்ட் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படின்னு நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் அங்க ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்லயும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வில்லனோட டீமும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் இவங்க சொன்னதும் அவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. இங்க வில்லனோட டீம் எல்லாம் கடுப்பாயிடுறாங்க. இவ்வளவு நேரமா பிரசிடென்ட் கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருந்த எல்லாருமே இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை மொத்தமா மறந்துட்டு பிரசிடென்ட் மேல நடந்த அட்டாக்க பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை விடவே அவங்களுக்கு ஒரு நாட்டோட பிரசிடென்ட் அட்டாக் பண்ணது பெரிய விஷயமா படுது. இது ஒருவேளை டெரரிஸ்ட் அட்டாக்கா இருக்கலாம் நாங்க எதிர்பார்க்கிறோம். இதனால நாங்க இத விசாரிக்கிறதுக்கு ஒரு தனி குழு அமைச்சிருக்கோம். இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா என்னன்றதை நாங்க முழுசா விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி எங்க மினிஸ்டர் ஷின் சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் கேட்டு இங்க வில்லனோட டீம் கடுப்பாயிட்டு இருக்காங்க. இந்த வில்லன் சொல்லிட்டு இருக்கான், உன்னை நான் அந்த சீட்ல உட்கார வச்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கு. அதே சமயம் இங்க பிரசிடென்டோட கேபின்ல பிரசிடென்ட் அவரோட சேரை தொட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு யோசிச்சு பாக்குறாரு. 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்ஜின் இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நியூஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும் இல்லையா, அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு ரொம்ப கோவமா வில்லனை பாக்குறதுக்காக வராரு. இங்க வில்லன் உட்காந்து ஏதோ செல செதுக்கிட்டு இருக்கான். வந்து வேகமா அந்த நியூஸ் பேப்பரை விட்டு எறிகிறாரு. அவர் ரொம்ப கோவமா வந்திருக்காருன்னு பார்த்தாலே தெரியுது. அப்ப இந்த வில்லன் என்ன சொல்றான்னா, இது தெரியாம நடந்ததுப்பா, பிளான் பண்ணதெல்லாம் கிடையாது. அந்த நார்த் கொரியன் சப்மரைன் உள்ள வந்தப்போ அவங்களால திரும்பி போக முடியல, அவங்க சப்மரைன் உடைஞ்சு போச்சு, அவங்க பயந்துட்டாங்க, பயத்துல அவங்களே காப்பாத்திக்கிறதுக்காக வேற வழி இல்லாம அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. பிரசிடென்ட்டும் நம்மள போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காரா, இது வெறும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான், நான் சொல்றது நம்பு, நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க முடியாது, இதுக்கு எந்த வகையிலும் நான் பொறுப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப பிரசிடென்ட் அவனோட சட்டையை பிடிச்சிட்டு ரொம்ப கோவமா, இங்க இருந்து நேரா நான் போலீஸ் கிட்ட தான் போக போறேன், அவங்க கிட்ட போய் நான் செஞ்ச எல்லாத்தையும் சொல்ல போறேன், இப்போ நீ என்ன பண்ண போறன்றதை முடிவு பண்ணிக்கோ, ஜெயிலுக்கு போறதா இல்ல இங்க இருந்து அந்த ஜன்னல் வழியா எகிரி வெளியில குதிக்கிறதா முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி போறாரு. பேசாம நீ பிரசிடென்ட் ஆயிடேன் அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் சொல்றான். அப்படியே ஷாக் ஆகி போயிட்டு பிரசிடென்ட் நின்னுடுறாரா, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பவர்ஃபுல்லான மனுஷங்கள்லாம் வீக்கான ஆளுங்களை அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிற விஷயம் தானே, அதை நீ மாத்தணும்னு எப்பவும் நினைப்பல, அதுக்கு ஒரே வழி நீ பவர்ஃபுல்லான இடத்துக்கு வந்துரு, நீ என்ன மாத்தணும்னு நினைக்கிறியோ அதை மாத்து, என்ன சரி பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை சரி பண்ணு, அதுக்கு நீ பவர்ஃபுல்லான இடத்துக்கு வரணும்ல, நான் உன்னை பிரசிடென்ட் சீட்ல உட்கார வைக்கிறேன், ப்ளூ ஹவுஸ்க்கு உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் பேசி பிரசிடென்ட் வந்து மனசை மாத்தி இருப்பான் போல இருக்கு. அதை இப்ப பிரசிடென்ட் யோசிச்சு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கும் போதே மினிஸ்டர் ஷின் நீங்க வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே அந்த உங்களோட அசாசினேஷன் கேஸ விசாரிக்கிறதுக்கு இருந்த பழைய டீமை கழிச்சிட்டு நான் புது டீமை உருவாக்கிட்டேன், ப்ராசிக்யூட்டர் கோஜாவோட தலைமையில ஒரு டீம் உருவாக்கியிருக்கேன், நாட்டோட முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்பக தகுந்தமான ஆட்கள் எல்லாத்தையுமே அந்த டீம்ல சேர்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து யார சேர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு அதுல வந்து பிரசிடென்ஷியல் செக்யூரிட்டி சர்வீஸோட சிவில் அஃபேர்ஸ்ல செக்ரட்டரியா இருக்க லீசாவும் அதுல இருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறாங்க. இங்க அந்த டீமை காமிக்கிறாங்க. அந்த ப்ராசிக்யூட்டர் கோஜா வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் வந்து நம்ம நாட்டுல இந்த இஎம்பி பாம்போட சோர்ஸ் எங்க இருக்குன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லிட்டு இருக்காங்களா. அப்படியே அங்க வில்லனோட டீமை காமிச்சா அவங்க எல்லாம் பயங்கர கடுப்புல இருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்து இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்த ஆளுங்க எல்லாருமே இவங்களோட ஆள் போல இருக்கு, நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்டரி ஜெனரல் கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க அந்த ப்ராசிக்யூட்டர் கோஜா கிட்ட ஏஜென்ட் லீசா இந்த மாதிரி யூனாங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் அதை பாத்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க வில்லனோட டீம்ல இருக்க அந்த பினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த டீமுக்கு எப்பவுமே இஎம்பி பாம்போட சோர்ஸ் என்னன்றதை தெரியவே கூடாது, அது தெரியாம பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு வில்லன் கிட்ட.
கட் பண்ணா நம்ம போலீஸ் ஆபீசர் யூனா அவங்களுடைய கிராமத்துக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே அவங்களுடைய பாட்டிமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுல அவங்களோட கதை பேசிக்கிட்டு அவங்களுக்கு பல்பு மாட்டி கொடுத்துட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு பாட்டி ஓடி வந்து, ஏய் என்னப்பா போலீஸ் ஆபீசர் யூனா கிட்ட இந்த வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க, நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போமா, யாரோ நீ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தேடிட்டு இருந்த இல்லையா, அதை நேர்ல பார்த்தேன்னு சொல்லி கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் யூனா அடிச்சு புடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போறாங்க. யாரோ கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பக்கம் பேசுறவங்க வந்து, இந்த மாதிரி அந்த டைம்ல நான் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தேன், என்னுடைய காரோட பிளாக் பாக்ஸ்ல அந்த ஆக்சிடென்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் நாம தேடிட்டு இருந்த எவிடன்ஸ் கிடைச்சிருச்சேன்னு ரொம்ப சந்தோஷத்துல நான் உடனே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா இந்த கால் பண்ணுனதே அந்த கில்லர் தான், அந்த ட்ரக் டிரைவர் இருக்கான் இல்லையா, அந்த ஆள் தான் கால் பண்ணியிருக்கான். இன்னொரு பக்கம் யுன்ஜேவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏஜென்ட் லீசா வந்து அவனை எங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லி பர்மிஷன் லெட்டரோட வந்து நிக்கிறாங்க. இங்க லீசா ஒரு புது இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா, அது வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லுவாங்க. இவங்க இங்க கேட்டுட்டு இருக்க அதே சமயத்துல ப்ராசிக்யூட்டர் சாய் அங்க வராரு. இந்த மாதிரி நான் யுன்ஜேவை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு, லீசா உடனே நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நாங்க எங்க டீமுக்கு கூட்டிட்டு போறோம், நீங்க அப்புறமா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அவனோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சீஃபும் இந்த ஏஜென்ட் யுன்ஜேவும் அந்த என்ஜின் இன்சிடென்ட்ல உயிர் பொழைச்சவங்க ரெண்டு பேருமே, இவங்க ரெண்டு பேருமே பிரசிடென்ட்டை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு என்ன மோட்டிவா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சாய் கேக்குறாரா. அதுக்கு லீசா ரொம்ப கோவமா, அவங்களோட மோட்டிவை விட இதுக்கு பின்னாடி இருக்கிற முழு கதை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹங்டே ரொம்ப வேகமா ஓடி வரான். எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு வேகமா ஓடி போய் இந்த யுன்ஜேவை அடைச்சு வச்சிருக்க ரூம்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறான். சீஃபோட வீட்ல இருந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருப்பான் இல்லையா, கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட் 98 ஒரு பேப்பர், அதை தூக்கி யுன்ஜே முன்னாடி போட்டு, இதுக்கு என்ன அர்த்தம், இது யாரு உங்க கையில கொடுத்தாங்க, இது யாரோ உங்ககிட்ட கொடுத்து அவங்க தான் பிரசிடென்ட் கொலை பண்ண சொல்லி சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி ஹங்டே யுன்ஜேவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அது முக்கியம் இல்ல, இதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த யுன்ஜே சொல்றான். இங்க பாரு, இந்த டாக்குமெண்ட் 16 வருஷமா எங்க போச்சு, திடீர்னு இது ஏன் இப்ப வெளியில வந்தது, திடீர்னு இது யாரோ வெளியில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அந்த இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு நபர் தான் உன்னையும் சீஃபையும் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நானே என் கையால சீஃபை நான் கொண்டிருக்கேன், அப்ப நான் கொலை பண்ணதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிருக்கும், சீஃப் எந்த தப்புமே செய்யாதவர்னு தானே அர்த்தம், தயவு செஞ்சு சொல்லு, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, யார் இந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்து பிரசிடென்ட் கொலை பண்ண சொல்லி சொன்னது அப்படின்ற மாதிரி இங்க இவன் யுன்ஜே கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். அந்த ரூமோட டோர் வந்து கண்ணாடி டோருங்கிறதுனால வெளியே லீசா ப்ராசிக்யூட்டர் சாய் எல்லாம் நின்னுட்டு இங்க உள்ள நடக்கிறத கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. லீசா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க, கதவை தரன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்க அந்த யுன்ஜே இருந்துட்டு, இதுல உங்க அப்பா சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கறதுனால இதை மூடி மறைக்க பாக்காத அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறானா. இவன் போய் அவன் சட்டையை பிடிச்சுக்கிறான், ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்கும் போதே அந்த ரூமோட சாவியை போட்டு கதவை திறந்து உள்ள வந்து ஹங்டேவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த யுன்ஜேவை கூட்டிட்டு போயிடுறாங்களா. இவன் கத்திக்கிட்டு இருக்கான், லீசா விடுன்னு அவங்ககிட்ட பேசணும், விடுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா லீசா கேட்கவே இல்லை, அவனை கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசரையும் பிடிச்சு தள்ளி விட்டு ஹங்டே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இது எல்லாத்தையுமே சைலண்டா ப்ராசிக்யூட்டர் சாய் நின்னு கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே பிரசிடென்ட்க்கு ஆதரவான மக்கள் எல்லாருமே இந்த யுன்ஜேக்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், அவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல லீசா வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்காக யுன்ஜேவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வராங்க. அப்ப அங்க ஆல்ரெடி பிரஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் அவனை சுத்தி சூழ்ந்துக்கிறாங்க. அதையே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. பத்தாததுக்கு இந்த பொதுமக்களும் பேரிகேட் எல்லாம் அடிச்சு தள்ளிட்டு இங்க வந்து அந்த யுன்ஜேவை அட்டாக் பண்றதுக்கு வந்து சூழ்ந்துக்கிறாங்களா. அப்ப அங்க ஓடி வந்த ஹங்டே இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறான். இவங்க ட்ரைனிங் அப்ப செக்யூரிட்டி சீஃப் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருப்பாரு, இந்த மாதிரி கூட்டமா மக்கள் இருக்கிற சமயத்துல நம்மளுடைய கவனம் எப்பவுமே அவங்களோட கை மேலதான் இருக்கணும். ஏன்னா எந்த அட்டாக்கா இருந்தாலும் சரி அது கையில இருந்து தான் ஆரம்பிக்கும். பாம்போ கன்னோ நைஃபோ எதுவா இருந்தாலும் நம்ம அந்த கையை தான் கவனிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்த ஹங்டே வேகமா அந்த கூட்டத்துல ஓடி போய் பாக்குறான். அப்போ ஒரு ஆள் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு நைஃப் எடுக்கிறத கவனிச்சுட்டு உள்ள இருக்கிற லீசாவை கூப்பிட்டு யுன்ஜேவை அட்டாக் பண்ண போறாங்க, பாருன்னு கத்திக்கிட்டு இருக்கானா. ஆனா லீசாவால யுன்ஜே கிட்டேயே போக முடியல, அவங்களால அந்த கூட்டத்தை தள்ளிட்டு போக முடியல. ஹங்டேவும் எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே யாரோ யுன்ஜேவோட கழுத்திலேயே கத்தியால குத்திடுறாங்க. ஹங்டே அவனை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல, அவன் இறந்து போயிடுறான். அதே சமயம் அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வந்த அந்த ஆளு வந்து அங்க இருந்து வெளியில வந்து அவன் போட்டிருந்த ஜாக்கெட் எல்லாத்தையும் கலட்டி ஒரு குப்பை தொட்டியில போட்டு நெருப்பு வச்சுட்டு யாருக்கோ கால் பண்ணி, நான் என்னோட டார்கெட்டை காலி பண்ணிட்டேன், நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறான். அது வேற யாரும் இல்ல, ட்ரக் கில்லர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் கால் பண்ணி கேக்குறான். அவன் வந்து நான் என் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன்.
அப்போ அங்க வருது யூனா தான். இந்த கில்லர் தான் யூனாவுக்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட் கேஸ்ல எவிடன்ஸ் தரேன்னு சொல்லி வர வச்சிருப்பான் இல்லையா, அதுக்காக தான் அங்க வந்திருக்கா போல இருக்கு. இங்க அப்படியே ஹங்டேவையும் லீசாவையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் யுன்ஜி அவங்க கூட வேலை பார்த்த ஒரு கொலீக் இல்லையா, அவங்க டீம்லயே அவங்க கூட இவ்வளவு நாளா வேலை பார்த்திருக்கான். அவன் அவங்க கண்ணு முன்னாடியே வேற இறந்து போயிருக்கான்ற ஷாக்லயே அவங்க 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஹங்டே சொல்றான், எவனோ ஒருத்தன் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான், அவன் தான் இவன் விட்னஸ்ங்கிறதுனால கொலை பண்ணிருக்கான்ற விஷயத்த சொல்லும் போதுதான் ஹங்டேக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஆபீசர் யூனாவும் ஒரு விட்னஸ் தானே, ஏன்னா யூனா தானே அந்த இஎம்பி பாம்ப நேர்ல பார்த்த சாட்சியே. அந்த விஷயம் ஞாபகம் வரும். லீசா கிட்ட போய் நீங்க யூனாவையும் விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆமா, என்பிஏ ஆளுங்க யூனாவை கூட்டிட்டு வரதுக்காக அவளோட இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி லீசா சொல்றா. ஆனா எங்க இருந்து கூட்டிட்டு வருது, யூனா தான் ஆல்ரெடி கில்லரை பார்க்க வந்துட்டாலே, அதனால என்பிஏ ஆளுங்களுக்கு அங்க யூனா கிடைக்கல. அதை கால் பண்ணி லீசாவுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இது தெரிஞ்சவனே லீசா ஷாக்கா ஹங்டே கிட்ட சொல்லலான்னு வர. ஆனா ஹங்டே ஆல்ரெடி போனை காதுல வச்சுட்டு இன்னும் ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கான். யார்கிட்ட பேசுறான்னு தெரியல. அப்ப யூனா ஓடி வந்து இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் ஆக்சிடென்ட் கேஸ்ல எவிடன்ஸ் தரேன்னு சொல்லி யூனாவை கூப்பிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ இது டிராப்பா இருக்குமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றா. இது கண்டிப்பா டிராப் தான் அப்படின்ட்டு ஹங்டேவும் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இங்க யூனாவை காமிச்சா அது வந்து ஒரு மால் போல இருக்கு. இன்னும் ஓபன் பண்ணாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, கட்டி முடிச்ச ஓபன் பண்ணாத ஒரு மால் போல இருக்கு. அதுல நிறைய ஏ பிளாக், பி பிளாக், சி பிளாக்னு இருக்கு. அதுல சி பிளாக்ல ஏதோ ஒரு ரூம் நம்பருக்கு தான் அந்த கில்லர் வர சொல்லியிருக்கான். இவன் அந்த சி பிளாக்கு போகும்போது அங்க எதிர்த்தாப்புல வந்த ஒருத்தர் மேல இடிச்சு கீழே விழுந்துடுறா. அப்புறம் எந்திரிச்சிட்டு அவர்கிட்டயே இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அவன் சொன்ன அந்த ரூம் நம்பருக்கும் போறா. அதுவும் ஏதோ ஒரு கடை தான் போல இருக்கு. அது உள்ள போனா ஃபுல்லா பிளாஸ்டிக் ராப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நிறைய இந்த துணி கடையில இருக்கும்ல மேனிக்வின் பொம்மை, அந்த பொம்மை நிறைய இருக்கு. எல்லாம் பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி வச்சிருக்காங்க. அந்த இடமே ஒரு மாதிரி வியர்டா இருக்குதா. இவளுக்கு என்னமோ பயமா இருக்குது, ஒருவேளை தனியா வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு இப்பதான் தோணுது. இந்த பொண்ணுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் தனியா போயே மாட்டிக்கிறது. அர்த்த ராத்திரியில காட்டுக்குள்ள கொலகாரனை தேடிக்கிட்டு போறா. இப்ப எவனோ ஒருத்தன் எவிடன்ஸ் தரேன்னு சொன்னதும் யாரும் துணைக்கு கூட ஆள் கூப்பிடாம தனியாவே வந்திருக்கா. அப்படி இப்ப பயந்து போய் வந்துட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த கில்லர் வந்து யூனாக்கு பின்னாடி நிக்கிறான். கரெக்டா அந்த நேரத்துல லீசாவும் ஹங்டேவும் அந்த பில்டிங்க்கு வந்துடுறாங்க. அவங்க இறங்கி பாக்குறாங்க. அது ரொம்ப பெரிய பில்டிங்கா இருக்குது. எப்படி நம்ம தேடுறதுன்னு யோசிக்கும் போதுதான் ஹங்டே சொல்றான், இதுல 3 பிளாக் இருக்கு, ஏபிசின்னு. இதுல பி பிளாக்ல தியேட்டர் இருக்கிறதுனால அங்க மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். கண்டிப்பா அவன் அங்க வர சொல்லி இருக்க மாட்டான். ஏ பிளாக்லயும் சி பிளாக்லயும் தான் இருக்கும். அங்க தேடுவோம், பிரிஞ்சு தேடுவோம்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து யூனா வந்து சென்ஸ் பண்ணிடுறா பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்றத. சோ நைஸா அவளுடைய கன் எடுத்து ஷூட் பண்ணலான்ட்டு நைஸா கன் எடுத்துட்டு திரும்புறா. ஆனா அவ திரும்புற வேகத்துல அவளுக்கு முன்னாடி இந்த கில்லர் யூனாவை ஷூட் பண்ணிடுறான். அப்படியே கீழே விழுந்துடுறா. சரியா ஷூட் பண்ணிருக்க மாட்டான். கிட்ட போய் நல்லா ஷூட் பண்ணலான்ட்டு இவங்க கிட்ட வரும் வந்து ஷூட் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹங்டே வந்துடுறான். வந்தவன் வேகமா அந்த கில்லரை புடிச்சுக்கிட்டே கீழே கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே ஜம்ப் பண்ணிடுறான். கில்லருக்கும் ஹங்டேவுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அவனை போட்டு அடின்னு அடிச்சு, யாருடா என் அப்பாவை கொலை பண்ண சொன்னது, யாரு எதனாலடா கொலை பண்ணு சொல்லி அவனை அடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த டைமுக்கு லீசா வந்து அவனை கூப்பிடுறா. அதுல டைவர்ட் ஆகும் போது இந்த கில்லர் வந்து ஹங்டேவை அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறான். லீசா அவனை ஷூட் பண்றான். ஆனாலும் அவன் எஸ்கேப் ஆகி ஓடுறான். அவனை விரட்டிக்கிட்டே லீசாவும் அவளோட டீமும் விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க ஹங்டே யூனாவை பாக்கலான்ட்டு ஓடி வந்து பாக்குறான். அங்க யூனா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. இங்க தப்பிச்சு போன கில்லரை வந்து இவங்க விரட்டிட்டு போகும்போது அந்த இன்னொரு கில்லர் இருக்கான் இல்லையா, யுன்ஜேவை கொலை பண்ணா இல்லையா, அந்த கில்லர் கார் எடுத்துட்டு வந்து அவனை எஸ்கேப் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். அப்படி போகும்போது அந்த கில்லர் வில்லனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி 2 டார்கெட்டையும் காலி பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்லவும் அங்க அவனுக்கு சந்தோஷமாயிடுது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய பில்டிங்க காமிக்கிறாங்க. அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்ல ஏகப்பட்ட செக்யூரிட்டி நின்னுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பிரசிடென்டோட செக்யூரிட்டி டீம் மாதிரி தான் அங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பந்தாவா கார்ல வந்து அங்க இறங்குறது நம்ம வில்லன் தான். இந்த வில்லன் வந்து யாருன்னா கிட்டத்தட்ட கொரியாவோட நம்பர் 1 பணக்காரனே சொல்லலாம். மிகப்பெரிய கம்பெனியான ஜேசன் குரூப் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு ஓனர் தான் இந்த வில்லன். வில்லனோட பேர் வந்து கிம் டோஜின். இவனோட ஜேசன் குரூப்ல நிறைய கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட சிஇஓ கூட ஏதோ மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க வந்திருக்கான். அங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் மினிஸ்டர் ஷின் வந்து லீசாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. கையில கிடைச்ச 2 விட்னஸையும் கோட்டை விட்டுட்டீங்க, இந்த அளவுக்கு மோசமா உங்க செக்யூரிட்டி சர்வீஸ் வேலை செய்யும் நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் ஷின் சொல்லிட்டு இருக்காரா. அப்பதான் லீசா வந்து ஒரு விஷயத்த சொல்றா. அது என்னன்னா, லீசாவுக்கு அந்த என்பிஏ ஆளுங்க கிட்ட இருந்து கால் வந்திருக்கும் இல்லையா, யூனா இந்த இடத்துல இல்லன்னு சொல்லிட்டு. அப்ப கூட ஹங்டே யார்கிட்டயே போன்ல காதுல வச்சுக்கிட்டே ஷாக் ஆகி போய் நின்னுட்டு இருக்கான்னு சொன்ன இல்லையா. அப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஹங்டேக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கும் யூனா கிட்ட இருந்து. அந்த மெசேஜ வந்து தான் போட்டு காமிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு உங்க அப்பாவோட ஆக்சிடென்ட் கேஸ்ல நேர்ல பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கால் பண்ணா. அவனை பாக்குறதுக்காக சியோலுக்கு பக்கத்துல இருக்கிற கிராண்ட் மாலுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்னமோ ஏதாவது தப்பா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனாலும் நான் போக போறேன். ஏதாவது ஒருவேளை நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கலாம் இல்லையா இந்த கேஸ்ல, அதனால நான் போறேன். நீ இந்த மெசேஜ் பார்த்த உடனே கிளம்பி வா அப்படின்ற மாதிரி அவன் மெசேஜ் அனுப்பியிருக்கா. சோ அப்பதான் ஹங்டே சொல்லியிருப்பான், இது கண்டிப்பா டிராப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த இப்ப லீசா சொல்றாளா. அப்ப விட்னஸ்க்கு ஒன்னும் ஆகலையா, உயிரோட இருக்காளா அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் கேக்குறாரு. ஆமா, அவளுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்ற மாதிரி லீசா சொல்றா. இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க ஹங்டே ஓடி வந்து பாத்துருக்கா.
பார்த்திருப்பான். யூனா பேச்சு மூச்சு இல்லாம கிடந்திருப்பா இல்லையா, அவளை பிடிச்சி உலுக்கிருப்பான். யூனா எந்திரி எந்திரி எந்திரிட்டு. அப்ப அவ எந்திரிச்சிருப்பா. என்னன்னா யூனாவுக்கு தான் அங்க ஏதோ தப்பா தோணுதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதனால அவ வரும்போதே புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுட்டு தான் வந்திருக்கா. அதனால யூனாவுக்கு ஒன்னும் ஆகல. இப்போ யூனாவை அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட ப்ராசிக்யூட்டர் கோஜா விசாரிச்சுட்டு இருக்காரு. முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ யூனா என்னெல்லாம் சொன்னாலோ அது எல்லாத்தையும் இங்கேயும் சொல்றாளா. சோ அதை கேட்டதும் இந்த ப்ராசிக்யூட்டர் கோஜா வந்து அவரோட கம்ப்யூட்டர்ல ஒரு கம்பெனியோட லோகோ எடுத்து காமிக்கிறாரு. அது வந்து ஃபோர்ஸ் 1 அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட லோகோ. அந்த EMP பாம்ல நீங்க பேரை பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அது இந்த பேரான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. யூனாவும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இதேதான் அப்படின்னு அவளும் கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதை கேட்டதும் இங்க ப்ராசிக்யூட்டரோட ரியாக்ஷனே மாறுது. இது ஏற்கனவே அவர் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு யூனா கேக்குறா, என்னாச்சு, இது என்ன மாதிரி கம்பெனி அப்படின்ற மாதிரி யூனா கேக்குறாளா. இது ஜேசன் குரூப்பை சேர்ந்த ஒரு வெப்பன் லேப் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே எல்லாரும் அந்த லேபுக்கு போறாங்க. அங்க சர்ச் பண்றாங்க. அங்க இருக்கிற எவிடன்ஸ், ஃபைலு, கம்ப்யூட்டர்னு எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ப்ராசிக்யூட்டர் சாய் கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த என்ஜின் கேஸ்ல பிரசிடென்ட் கூட உடந்தையா இருந்த 4 பேர்னு சொல்லி ப்ராசிக்யூட்டர் ஒரு லிஸ்ட் சொல்லிருப்பாரு இல்லையா, அந்த 4 பேருமே இப்ப செத்து போயிட்டாங்க. செக்ரட்டரி ஹான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. மீதி 2 பேர் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அந்த மிலிட்டரி கலோனல அவரோட வீட்டுல வச்சே யாரோ கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸோட சம்பந்தப்பட்ட ஏஜென்ட் யுன்ஜேவையும் யாரோ கொண்டுட்டாங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஒன் பை ஒன்னா யாரோ செத்துக்கிட்டே வராங்க இல்லையா. இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தங்க பண்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை பிரசிடென்டே தான் இந்த கேஸ்ல இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் அழிக்கிறதுக்காக இதை பண்றாரோ அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கானா. அப்பதான் ப்ராசிக்யூட்டர் சாய் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஹங்டேவை ட்ரெயின்ல பாத்திருப்பாரு இல்லையா, அப்ப ஹங்டே சொல்லியிருப்பான், என் அப்பா கிட்ட அந்த கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட் இருந்துச்சு, அதுக்காக தான் அவரை கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவன் சொல்லியிருப்பான். அதை அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பிரசிடென்ட பாக்குறதுக்காக மினிஸ்டர் ஷின் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஃபோர்ஸ் 1 கம்பெனியை நாங்க செக் பண்ணோம். அவங்க கிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல செக் பண்ணப்போ அவங்க EMP பாம்ப தயாரிச்சிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு 15 பாம்ப தயாரிச்சிருக்காங்க. ஆனா செக் பண்ணதுல அவங்களுடைய லேப்ல வெறும் 11 பாம் தான் இப்ப இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றான். அப்படியே கட் பண்ணா இங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ராசிக்யூட்டர் கோஜா வந்து கேக்குறாரு, இந்த செக்யூரிட்டி சீஃபுக்கும் அந்த ஃபோர்ஸ் 1 கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்ன்றது முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த கம்பெனில இருக்க ஒர்க்கர்ஸ் யாரும் வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு லீசா சொல்றா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அந்த கம்பெனியோட சிஇஓவை நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வில்லனுக்கு யாரோ கால் பண்ணி இதை சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபோர்ஸ் 1 கம்பெனியோட சிஇஓவை இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க, அங்க போய் என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ ஒன்னும் பண்ண வேணாம், அங்க போய் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லு, அதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் ரொம்ப காமா சொல்லிட்டு இருக்கானா. அப்போ வில்லன் பக்கத்துல வந்து அவன் டீம்ல இன்னொரு 3ஆவதா ஒரு ஆள் இருப்பார் இல்லையா, அவர் பேரை இது வரைக்கும் சொல்லவே இல்ல. பினான்ஸ் மினிஸ்டர், மிலிட்டரி ஜெனரல் இல்லாம இன்னொரு ஆபீசர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து என்ன கேக்குறாருன்னா, நம்ம இப்ப என்ன பிளான் B ஃபாலோ பண்ண போறோமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த வில்லன் சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே இங்க பிரசிடென்ட்டையும் மினிஸ்டர் ஷின்னையும் காமிக்கிறாங்க. மினிஸ்டர் ஷின்னு இதே தான் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி செக்யூரிட்டிக்கும் இந்த ஃபோர்ஸ் 1 கம்பெனிக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்ன சம்பந்தங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு என்ன தேவைன்னா அவங்களோட பிளான் B என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் சொல்றாரு. ஒரு எலிக்கு நம்ம ட்ராப் வச்சோம்னா அது அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியை தேடும். அப்படி இவங்களுக்கும் நம்ம ட்ராப் வச்சிருக்கோம், அவங்களும் வேற வழியை தேடுவாங்க. அப்போ எனக்கு தேவையானது கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இங்க பிரசிடென்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வில்லன் டீம்ல இருக்கிற மிலிட்டரி ஜெனரலை காமிக்கிறாங்க. அவரு வில்லனுக்கு கால் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஃபோர்ஸ் 1 கம்பெனியை அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சிஇஓவை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க, நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி அவர் திட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த செக்யூரிட்டி சீஃபையும் அந்த ஏஜென்ட் யுன்ஜேவையும் நான் தான் இதுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன், இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரா. ஆனா இந்த வில்லன் வந்து ரொம்ப காமாவே பதில் சொல்றான், நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இவன் சொல்ற பதில்ல அவர் சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்ல, போனை கட் பண்ணிட்டு ரொம்ப கடுப்பா உட்கார்ந்து இருக்காரு. இங்க மினிஸ்டர் ஷின் பிரசிடென்ட பார்த்து கேட்கறான், அவனுக்கு ஒன்னும் புரியவே இல்ல, உங்களுக்கு தேவையானது கிடைக்கும்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கானா. அப்படியே இங்க மிலிட்டரி ஜெனரலை காமிச்சா அவர் டிராயர்ல இருந்து அந்த கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட்டை எடுக்கிறாரு. அதாவது ஹங்டேவோட அப்பா ஆக்சிடென்ட் ஆனப்ப காணாம போச்சு இல்லையா, அதே டாக்குமெண்ட் இந்த மிலிட்டரி ஜெனரல்ட்ட தான் இருக்குது. அப்படியே ரத்த கரை படிஞ்ச அந்த டாக்குமெண்ட் அவர் வச்சு பாத்துட்டு இருக்காரு. சோ பிரசிடென்ட் சொன்ன அந்த எனக்கு தேவையானது கிடைக்கும்னு சொன்ன விஷயம் இதுதான் போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. யூனாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருந்திருக்காங்க. புல்லட்ல அடிப்படல அப்படின்னாலும் புல்லட் பட்ட வேகத்துக்கு அவங்க ரிப்ல பிராக்சர் ஆயிருக்கு, அதனாலதான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹங்டே தான் கூட இருந்து பாத்துக்கிறான். இவங்க இப்பதான் கான்சியஸ்க்கு வராங்க. கண்ணு முழிச்சது நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, மத்தவங்களை ப்ரொடெக்ஷன் பண்றது தானே என் வேலையே, அதான் இப்ப விட்னஸ் ப்ரொடெக்ஷன் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அந்த ஃபோர்ஸ் 1 கம்பெனி என்னாச்சு, EMP பாம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் டீம் பாத்துக்குவாங்க, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி ஹங்டே சொல்றானா. நீயும் தான் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேங்கிற, போய் ரெஸ்ட் எடு, நான் நல்லா தான் இருக்கேன், உன் ஃப்ரெண்டு கூட இறந்து போயிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி யூனா சொல்றா. அதை கேட்டுட்டு ஹங்டே இருந்துட்டு, ஆமா என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான் தான், நீயும் செத்து போயிடாத, பத்திரமா இரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். அப்படி போகும்போது ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில
வெளியில வந்தா அங்க அவனுக்காக ப்ராசிக்யூட்டர் சாய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ப்ராசிக்யூட்டர் எதுக்காக இங்க ஹங்டேவை பார்க்க வந்திருக்காருன்னா, ட்ரெயின்ல எதுக்காக ஹங்டே அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு கேட்க வந்திருக்காரு. அந்த கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட்காக தான் என் அப்பாவை கொன்னுட்டாங்கன்னு நீ சொன்ன இல்லையா, எதனால அப்படி சொன்ன, உனக்கு ஏன் அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் கேக்குறாரு. எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத பத்தி எல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இப்ப அப்படின்னு அவன் கேக்குறானா, இல்ல உன் அப்பா ஒரு தடவை என்ன பார்க்க வந்தாருன்னு சொன்ன இல்லையா, அப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, என்னோட இன்வெஸ்டிகேஷனை போஸ்ட்போன் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அந்த பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அப்ப இந்த ஹங்டேவோட அப்பா வந்து சொல்றாரு, செக்ரட்டரி ஹான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை போஸ்ட்போன் பண்ணுங்க, ஏன்னா உங்ககிட்ட இந்த கேஸ் சம்பந்தமா இருக்கிற எவிடன்ஸ் வந்து முழுசா உண்மை கிடையாது, பாதி பொய், என்ன உண்மையோ அதுக்கான டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க, இந்த இன்வெஸ்டிகேஷனை போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி ஹான் சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு ப்ராசிக்யூட்டர் சாய் கோவப்பட்டுட்டு, என்கிட்ட இருக்கிறது நீ பொய்னு சொல்றியா, அப்ப நீ நார்த் கொரியன் ஏஜென்ட் கிட்ட போய் நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்றது பொய்யா, இல்ல இந்த பிரசிடென்ட் லீ இதுக்கு பின்னாடி இருக்காருன்றது பொய்யா அப்படின்ற மாதிரி அவர் கோவமா கேட்டுட்டு செக்ரட்டரி ஹான கண்ணா பின்னாடி திட்டிட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன மீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதை இப்ப சொல்லிட்டு, அப்ப எனக்கு அவர் சொன்ன விஷயத்துல நம்பிக்கை இல்ல, ஆனா நீ ட்ரெயின்ல வந்து சொன்ன பத்தியா அந்த டாக்குமெண்ட்காக உன் அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அதுதான் எனக்கு சந்தேகத்தை வர வைக்குது, எதனால நீ அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் ஹங்டே சொல்றான், இந்த மாதிரி என் அப்பா ஆக்சிடென்ட் ஆனப்போ அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க இருந்திருக்காங்க, அவங்க கிட்ட எங்க அப்பா சொல்லியிருக்காரு இந்த டாக்குமெண்ட்டுக்காக தான் என்ன விரட்டிட்டு வராங்க, என்ன கொலை பண்ண பாக்குறாங்கன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை யாரோ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, அது காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹங்டே சொல்றான். அப்பதான் ப்ராசிக்யூட்டர் அவரோட பேக்ல இருந்து இந்த கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுக்குறாரு. இது வந்து நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு யுன்ஜேவை பார்க்க வந்தப்ப விட்டுட்டு போயிட்ட அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஹங்டே கிட்ட அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாரு. இன்னொன்னு அதே மாதிரி இன்னொரு காப்பி அவர்கிட்டயும் இருக்குது, என்கிட்ட இருக்கிற அதே காப்பி டிட்டோ, அதுல ஒரு வார்த்தை கூட மறாம அப்படியே அதுல இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த என்ஜின் இன்சிடென்ட்க்கு பணத்தை ஏற்பாடு பண்ணது நம்ம பிரசிடென்ட் லீனும், அவர் ஏற்பாடு பண்ண பணத்தை வந்து அந்த 4 பேர் அவர் கூட உடந்தையா இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனார் இல்லையா ஒரு முன்னாள் மினிஸ்டர், அவர் வந்து அந்த பணத்தை வந்து ஒரு பிரைவேட் அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு, அதாவது செக்ரட்டரி ஹானுக்கு. அவர் அதை கொண்டு போய் ஒரு நார்த் கொரியன் ஏஜென்ட்க்கு சைனாவில கொண்டு போய் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க அரெஸ்ட் ஆன அந்த நார்த் கொரியன் ஏஜென்ட் கொடுத்த வாக்குமூலத்தை இந்த முன்னாள் மினிஸ்டரும் இன்னொரு போலீஸ் ஆபீசரும் சேர்ந்து மாத்திருக்காங்க. இதுதான் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. இது பின்னாடி இருக்கிறது எல்லாமே மினிஸ்டர் பிரசிடென்ட் லீ தான். இந்த விஷயத்தை நாங்க ஃபால்கன் கம்பெனி கிட்டயும் விசாரிச்சுட்டு அவங்களும் இது ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இது எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்குது, நான் என்ன பார்த்தனோ என்ன கேட்டனோ அது எல்லாமே எனக்கு கரெக்ட்னு தோணுச்சு, அதனாலதான் அன்னைக்கு உன் அப்பா சொன்ன விஷயத்த நான் நம்பவே இல்ல, ஆனா இப்ப நீ சொல்ற விஷயம் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ராசிக்யூட்டர் சாய் சொல்றாரா. அதுக்கு ஹங்டே என்ன சொல்றானா, ஒருவேளை இப்போ இங்க இருக்கிற இதே கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட் தான் என் அப்பா கிட்டயும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக அவரை கொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹங்டே சொல்றானா. அப்ப அதுக்கு ப்ராசிக்யூட்டர் சாய், அப்ப அதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்க முடியும், உங்க அப்பா சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிற இந்த டாக்குமெண்ட் முழுசா உண்மை கிடையாது, உன் அப்பா கிட்ட இருக்க அந்த டாக்குமெண்ட் தான் முழுசா உண்மையா இருந்திருக்கணும், அதுக்காக தான் அவர் கொண்டிருக்காங்க, யாரு கொண்டாங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த டாக்குமெண்ட் எங்கங்கறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த ஃபோர்ஸ்மேன் கம்பெனியோட சிஇஓவை இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. உங்க லேப்ல நீங்க 15 EMP பாம் தயாரிச்சீங்க, ஆனா இப்ப 11 தான் இருக்குது, மீதி பாம்லாம் எங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் திருடு போயிடுச்சு, நேத்து தான் அதை நாங்களே கண்டுபிடிச்சோம், நாங்க இப்பதான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம், அதுக்குள்ள நீங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. திருடு போயிடுச்சா, அது எப்படி திருடு போகும், நீங்க வந்து மிலிட்டரிக்கு தேவையான வெப்பன்ஸை தயாரிக்கிற ஒரு கம்பெனி, சோ உங்க கம்பெனிக்கான செக்யூரிட்டி வந்து கிட்டத்தட்ட ப்ளூ ஹவுஸ்ல இருக்கிற செக்யூரிட்டிக்கு இணையா இருக்கும், அப்படி இருக்கும்போது யாரு உங்க கம்பெனிக்குள்ள வந்து திருட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டா, எங்க கம்பெனிக்குள்ள வந்து யாரும் திருடல, EMP பாம்ங்கிறத லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மலையிலயோ இல்ல ஒரு காலி கிரவுண்ட்லயோ தான் டெஸ்ட் பண்ண முடியும், அப்படி டெஸ்டிங்காக எடுத்துட்டு போகும்போது தான் அது திருடு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. டெஸ்டிங்காக எடுத்துட்டு போனது யாரு, எடுத்துட்டு போகும்போது அங்க இன்சார்ஜா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டா ஜெனரல் குவான் தான் இன்சார்ஜா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெனரல் குவான்ங்கிறது வேற யாரும் இல்ல, வில்லனோட டீம்ல ஒரு மிலிட்டரி ஜெனரல் இருப்பார் இல்லையா, அவர்தான் இந்த பாம் எடுத்துட்டு போயிருக்காரு, அப்பதான் அது திருடு போயிருச்சு அப்படின்ற விஷயத்த இந்த சிஇஓவும் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹங்டேவும் ப்ராசிக்யூட்டரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப ஹங்டே கேக்குறான், என் அப்பாவோட கேஸை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி. தேவையில்லாத நம்பிக்கையெல்லாம் நீ வளர்த்துக்காத, ஏன்னா ஜெனரல் குவான் என்கிட்ட கொடுத்த கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட் உண்மைன்னு இப்ப வரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்குது, அதனால நீ தேவையில்லாம நம்பாத அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹங்டேக்கு ஷாக் ஆயிடுது. ஜெனரல் குவான் உங்ககிட்ட கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் காமிக்கிறாங்க, அதாவது அந்த மிலிட்டரி ஜெனரல் தான் இந்த கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட் இவர்கிட்ட கொடுத்திருக்காரு, இவர் தான் அந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிலிட்டரி டீம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு கமாண்டரா இருந்திருப்பாரு, அப்ப வந்து அவரோட டீம்ல இருந்த எல்லாரும் இறந்து போனதுனால அவரு பர்சனலா இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி இந்த கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட் இவர்கிட்ட கொடுத்திருக்காரு. இங்க லீசா ப்ராசிக்யூட்டர் கோஜா கிட்ட இதே விஷயத்தை வந்து சொல்றா, இந்த மாதிரி செக்யூரிட்டி சீஃபும் யுன்ஜேவும் அப்புறம் கமாண்டரும் ஒரே டீம்ல இருந்திருக்காங்க, அந்த டைம்ல இவங்களுடைய மிலிட்டரி பட்டாலியனுக்கு கமாண்டரா நம்ம ஜெனரல் குவான் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த லீசா வந்து சொல்றா. சோ அப்ப இவங்க
அப்ப அவரு தான் வந்து அந்த பாம்புக்கு இன்சார்ஜா இருந்திருக்காரு. இந்த பாம் வந்து சீஃப் கிட்ட எப்படி வந்ததுங்கிறதுக்கான வழி இப்ப தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஜெனரல் குவானை போய் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லீசா தான் அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக கிளம்பி போய்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் அங்கே வந்து ஒரு விஷயம் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். இந்த ஜெனரல் தான் வந்து இந்த கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட்டை செக்யூரிட்டி சீஃப் கிட்ட கொடுத்துருக்கணும். அந்த டாக்குமெண்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பிரசிடென்ட்க்கு விசுவாசமா பாடி கார்டா தான் இருந்திருக்காரு. இந்த டாக்குமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி பிரசிடென்ட் தான் இருக்காருன்னு தெரிஞ்சு அவரை கொலை பண்ண போயிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே ஃபேப்ரிகேட் பண்ணது அந்த ஜெனரல் தான். அவரை போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்க வந்திருக்கானா அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். இவனும் கரெக்டா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். அதே சமயம் வில்லனோட 2 கில்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் அதே அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வராங்க. நம்ம சீக்கிரமா போய் அந்த டார்கெட்டை காலி பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சு அதையும் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. இங்க அந்த ஜெனரலை காமிக்கிறாங்க. அவர் வீட்டுல இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அழுத்துற சத்தம் கேக்குது. போய் அந்த செக்யூரிட்டி கேமரா வழியா பாக்குறாரு. பாத்துட்டு நீ ப்ளூ ஹவுஸ்ல இருந்து வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா அங்க வந்திருக்கிறது யாருன்னு தெரியல. அதே சமயத்துல இங்க லீசாவும் போலீஸோட இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக அங்க வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த அபார்ட்மெண்ட்க்கு கீழே வந்துட்டு இருக்கும் போது இந்த ஜெனரல் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போறாரு. அதை பார்த்துட்டு கண்டிப்பா கில்லர் இன்னமும் அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசரமா மேல போய் எல்லாரும் தேடுறாங்க. அவரோட வீட்டுக்குள்ள எல்லாம் போய் தேடும் போது அவரோட ஸ்டடி ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லீசா கண்டுபிடிச்சிட்டு துப்பாக்கியோட அந்த ரூம்குள்ள போய் பாக்குறா. ஆனா அங்க நிக்கிறது வந்து நம்ம ஹங்டே தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையும் கதை விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு ஏதாவது விமர்சனம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்கணும்னா ஃபிலிம் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.